இந்த வீடியோவில் எஸ்ஐபினா என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது ஒரு ஸ்டாக்கோ மியூச்சுவல் ஃபண்டோ கிடையாது. இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். எஸ்ஐபி மோஸ்ட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கீங்க, உங்களால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண தெரியல, மார்க்கெட்டோட ஹை லோ வேல்யூவேஷன்லாம் பார்க்க தெரியலனா நீங்கள் சிம்பிளாக மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா எஸ்ஐபி பண்ணுறது பெட்டர். நீங்கள் எஸ்ஐபி மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மார்க்கெட்டோட ஹை வேல்யூஷன்லையும் வாங்குவீங்க, லோலையும் வாங்குவீங்க. நீங்கள் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட என்ஏவி ஆவரேஜ் ஆகி உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லம்சம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா லம்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எஸ்ஐபி சூஸ் பண்ணுறதே பெட்டர். ஏன்னா நீங்கள் ஒரு பிகினருங்கிறதுனால மார்க்கெட்டோட ஹை லோ வேல்யூவேஷன் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் மார்க்கெட் ஹையாக இருக்கும் போது லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பல நாளைக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே கிடைக்காது. எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயர் செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் செப்டம்பரில் போய் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 10 months ஆகியும் உங்களோட ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கும். இதே நீங்கள் லாஸ்ட் இயர் செப்டம்பர்லேருந்து எஸ்ஐபி மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எல்லாமே ஆவரேஜ் ஆகி இப்போ உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ்லேயே இருக்கும். எஸ்ஐபி பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.